அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 868. தலைப்பு பூமி பந்து தொடர் 45. உண்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, விசாரணை நாளுக்காக நாம் எழுப்பப்படும் போது நாம் மறந்திருப்பவற்றையும் அல்லாஹ் நினைவுபடுத்துவன். யௌம யபஅஸுஹும் அல்லாஹு ஜமீஅன் ஃபயுனப்பியுஹும் பிமா அமிலு அஹ்ஸாஹு அல்லாஹு வனஸூஹ் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பி பின்னர் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு அறிவிக்கும் நாளில் அவர்கள் அவற்றை மறந்துவிட்ட போதிலும் அல்லாஹ் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கின்றார். 58வது அத்தியாயத்தின் 6வது வசனம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா கம்ஸத்தின் இல்லா ஹுவ ஸாதிஸுஹும் ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் என்பதை நீர் இறை தூதரை பார்க்கவில்லையா? 3 பேர்களின் இரகசியத்தில் அவன் அவர்களின் 4வதாக இல்லாமல் இல்லை. இன்னும் 5 பேர்களின் இரகசியத்தில் அவன் 6வதாக இல்லாமல் இல்லை. இன்னும் அதைவிட மிக குறைந்தோ அதைவிட மிக அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்தாலும் அவன் அவர்களுடன் இல்லாமல் இல்லை. அப்பால் யுகமுடிவு நாளில், கியாம நாளில் அவர்கள் செய்தவற்றை பற்றி அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களை பற்றியும் நன்கு அறிந்தவன். 58வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, நிரந்தரமான மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை இருக்கிறது. இது தற்காலிகமான வாழ்க்கை. பூமியிலே வாழ்ந்து பூமியிலே மறைந்து பிறகு அல்லாஹ் எழுப்பும் நாளில் அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லது வெகுமதி இவைகளை பெறக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் உடைய அல்லாஹ் சொன்னான், ஆதமின் மகன் மனிதன் என்னை புண்படுத்துகிறான், காலத்தின் கை சேதமே என்று அவன் கூறுகிறான். ஆகவே உங்களில் ஒருவர் காலத்தின் கை சேதமே என்று கூற வேண்டாம். ஏனெனில் நானே காலங்களை படைத்தவன். அதில் இரவையும் பகலையும் நானே மாறி மாறி வரச் செய்கிறேன். நான் ஆடினால் அவ்விரண்டையும் மாறாமல் பிடித்து நிறுத்தி விடுவேன். பூமியை சுழல விடாமல் நிறுத்தி விடுவேன். இச்செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி 4521வது ஹதீஸாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வெயில் கடுமையாக இருந்தாலும் வெயிலை நாம் திட்டக்கூடியவர்களாக, மழை கடுமையாக இருந்தாலும் ஒரே தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாழாக்கி விட்டது, பாதித்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்களாகவும், மொத்தத்தில் காலம் நமக்கு பாதகமாக இருக்கின்ற நேரத்தில் காலத்தை திட்டக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக இருக்கின்றதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், காலமாக நான் இருக்கிறேன், காலத்தை படைத்தவன் நானாக இருக்கிறேன், உங்களுக்கு இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறேன். இரவிலே சிரம பரிகாரமாக நித்திரை செய்வதற்காகவும், பகலிலே உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடைந்து கொள்வதற்காக உழைப்பதற்காகவும் இவ்வாறு ஏற்பாடு செய்துள்ளேன். ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களால் காலத்தை ஏசாதீர்கள். ஏனென்றால் காலம் அல்லாஹுடையது, அவனே காலத்தை படைத்தான், அவன் காலமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆகவே காலத்தை எந்த நிலையிலும் ஏசாதவர்களாக,
அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவர்களாக, அவனை வணங்கி வாழக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கியருள்வானாக. இன்னும் ஒரு தொடர் பூமி பந்து என்ற தலைப்பிலே வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.